சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷ்வர். அப்படியே ஃபோனில் எடுத்து பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த போஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வெயிட் ஃபார் யுவர் டைம், த டைம் வில் லீட் யூ அப்படின்னு போட்டிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 2 மலைக்கு நடுவில் கேப்பு. அந்த மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய முள்ளுகள் பார்த்திங்கன்னா மேலே 11:10 இருந்தது. கொஞ்சம் நேரமாச்சு 9க்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 15க்கும், அதாவது 1, 2, 3லேயும் நிற்கிது. அப்போது 9:15 இல்லையா? அப்போது ஒரு நபர் ஏறி நடந்து போகிறார். மேலே இருக்கக்கூடிய ஒரு இதில் 11:10 இருந்தது. ஸோ ஹீ வெயிட் ஃபார் த டைம், அதாவது அவர் வெயிட் பண்ணுற டயத்துக்கு அந்த டைம் உனக்கு வரும், அதில் அந்த டைம் உன்னை லீட் பண்ணும் அப்படின்னாரு. அது ஏறி நடந்து போகிறார். அந்த மாதிரி தான் நேரம் வரும், காத்திருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வரும். அது உங்கள் நாள் நட்சத்திரமான பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்கும்போது தெரிய வரும். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ், ஒரு சில விஷயங்கள் தடங்கள் இருந்துருக்கும். தடங்களை விட்டுருங்க. சக்ஸஸை நோக்கி உங்கள் பிரயாணம் பண்ணினா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்கலையா, அடுத்தது என்னங்கிறத பொறுத்து நீங்கள் பிரயாணம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே புறப்பட்டால் எல்லாத்தையும் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில நேரங்களில் இது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அந்த பெரிய சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம். குழந்தைகள்கிட்ட ஏதேனும் பொருட்களை கொடுத்துட்டு பற்றி எங்கே வச்சான்னு தெரியலன்னு தேடாதீங்க. பொறுப்பாக ஒரு காரியத்தில் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். நம்ம ஸ்பீடுக்கே மற்றவா வருவாளா? வரமாட்டா 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 வரமாட்டா. அதனால் பேசாமல் நானே இந்த காரியத்தை செஞ்சிடலாமா? அதுவும் முடியாது. எத்தனை தான் நான் பண்ணுறது? சரிப்போ இவாளுக்கு வேண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறத எடுத்துட்டு பிடிக்கலைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்களை வெளிநாடு வெளியூர் பிரயாணம் லாபம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, பொறுத்தோர் பூமியால் வசர பொறுத்து போயிடுறேன், ஜெயிச்சுடலாம். ஏன்னா இத்தனை வருஷம் பொறுத்தாச்சு, இப்போ தான் நல்ல நேரம்னு சொல்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். இன்றைக்கி கிரகநிலை சாந்தமாக இருந்துருக்கு. பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை தரும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை முதலையே எல்லாத்திட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், அல்ல அவங்க புரிஞ்சுக்கட்டும். அதுதான் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக. ரொம்ப சோகமான நேரத்தில் உங்களுடைய ஸ்டேட்டஸை போட்டு மற்றவாட்ட ஆறுதலும், மற்றவா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்கப்படாது. ஏன்னா நம்ம பர்சனல். அதனால் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. இன்றைய தினம் அதாவது தலைக்கு தலைபாகையோடு போச்சு. இறைவன்கிட்ட தான் நன்றி சொல்லணும் சார். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இறைவன் என்னை காத்து கொடுத்தார், ரட்சித்து கொடுத்தார், அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிற சந்தோஷமாக இருப்பேன். டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கவங்க, ஹெச்ஓடியாக இருந்திருக்கோம், ஸ்கூலில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. சில நேரம் காலையில் எழுந்தோன்னே சண்டை வந்துடுச்சு சார், என்ன இப்படி தெரியல, நேற்று தானே எனக்கு பிரச்சனை, இப்போ என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவாளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனுடைய அந்த தாக்கம் அப்படி இருந்துருக்கு. இப்போ நேற்று முன்னாடி தான் அடிபட்டது, இன்றைக்கி வலிக்கிறது இல்லையா? அப்படி தான் சில தாக்கங்கள் இருந்துருக்கு. அதனால் விட்டு கொடுத்துருங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, எப்போ சார் நல்ல நேரம்? எப்போ? வென்
2.5 இயர்ஸ் கழிச்சு 2.5 வருஷமா என்ன சார் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள் பெருசாக தெரியறது, வேற ஒன்றும் கிடையாது. 2.5 வருஷம்னு பயந்துக்கவே வேண்டாம், சும்மா அந்த கிரகநிலையுடைய தாக்கத்தை சொன்னேன். பட் தசாபுத்தி அந்தர சூக்ஷமம் உங்களுடைய பிரத்யேக ஜாதகத்தை பொறுத்து மாறும் இல்லையா, அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி பெற்றுங்க. குரு உடைய அனுகிரகம், தெய்வ வழிபாடு, நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியம், தான தர்மம், இதெல்லாம் உங்களை காப்பாற்றுது. இதை விட வேறு என்ன பெரிய விஷயங்கள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எல்லாமே ஒரு அனுபவம். வா ஒன்று சொல்கிற ஒரு அனுபவம், வா ஒன்று சொல்கிற ஒரு அனுபவம், எல்லாத்தையும் ஒரு அனுபவம் தானே. பேங்க்குக்கு பேனா இல்லாமல் போகும்போது, சார் பேனா ஒரு நிமிஷம் எழுதிட்டு கொடுக்குறேங்க, இல்லை சார் கொஞ்சம் டைம், அப்போ நீங்கள் கொண்டு வரணுங்க, நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இல்லை 5 ரூபா பேனா வைக்காம விட்டோமே, தப்பு இல்லையா நம்ம, அப்போ ஒரு அனுபவம் தானே அது அந்த இடத்துல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது ஒரு பெரிய அனுபவமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கடகராசி பூசம் ஆயில்யத்துக்கு. சிம்மராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு காரியத்தை விட்டு கொடுத்துட்டோன்னா தப்பு கிடையாது. அதுக்கு போய் பிடிவாதம் முடிச்சு முறியடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம், பிரயோஜனம். அதனால் விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது. சில காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள், விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாகி இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடு, வேலைவாய்ப்பு கூடி வரும், விருப்பமானவர்களை சந்திப்பீங்க, சில புது வேலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், பிறர் மூலமான ரெஃபரன்ஸ் கிடைக்கும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், ஹவுசிங் லோன் புக் பண்ண வாழ்க்கை கண்டிப்பாக காரிய வெற்றி உண்டு. இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக அந்த காரியங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் பிறர் மூலமான சங்கடங்கள் வரும், தெரிந்தே சரி வேறு வழி கிடையாது, இதை பண்ணோம்னா இப்படி வரதான் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. வழக்குகள் பிரச்சனைகள் இருந்துருக்கோ, அதில் கவனம் என்பது தேவை. தவறுன்னு தெரிஞ்சு அந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. அதே சமயத்தில் சிலது மறதிகள் அப்பப்போ இன்றைய தினத்தில் இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொந்தக்காரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னோன்னே நாளைக்கு இவா பகை ஏற்படும், உன்னை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா, என்ன சொன்னால் தெரியுமா உனக்கு, நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் உனக்கு கோவம் வந்து நீ போய் கேட்டுருவ, வேண்டாம் அப்படிங்கிறத டக்குன்னு போட்டு விட்ருவா. அதுக்கப்புறம் என்னை பற்றியே அப்படி சொன்னா, அவளை பற்றி என்ன சொல்லிட்டா, நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மற்றவர்கள் பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் துளாராசி நேயர்களே, விடாது உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள், சின்ன சின்ன முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் சின்னவர்கள் பெரியவர்களுக்கு புத்தி சொல்லும்போது அப்படியே பேசாமல் இருந்துருப்பா. ஏன்பா உனக்கு இது தேவையாப்பா, ஏன்பா இப்படி பண்ணுற, இதனால் எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு குழந்தைகள் அம்மா அப்பாட்ட சொல்லும்போது, பாரு நம்ம வளர்த்து நம்ம ஆளாக்கி நமக்கு ஒன்றுமே தெரியல இப்படி சொல்லின்னு இருக்கா, இருந்துட்டு போட்டு. இதுதான் பெரியவங்க. யார் சொல்கிறது, என் குழந்தை தானே, யார், இதுதான் பெரியவங்க. சரி வா சாப்பிட்லாம், அடுத்த விஷயத்துக்கு கூப்பிடுவா, மறந்துடுவா. இதுதான் இந்த மாதிரி கணவன் மனைவி அன்பானவர்களுக்குள்ள நிறைய விஷயம் வந்து போகும், அடுத்த செகண்ட் மறந்துடுவாங்க. அது ஒரு பெரிய இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்படி ஒரு அனுபவங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட், அதே சமயத்தில் ஏதேனும் சில பண சம்பந்தமான வர்த்தகங்கள் பண்ணுறோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினங்கள். விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னமோ தெரில ஒரு ஆனந்தம், இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தத்தில் இருக்கேன்னு மாதிரி ஒரு புது காரியங்கள்லாம். முக்கியமான வேத பண்டிதர்களை, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு, குலதெய்வ வழிபாடு, ஒரு நல்ல சகுனம் நிமித்தம், நல்ல விஷயங்கள், குழந்தைகள் பாராட்டுறது, குழந்தைகளை பாராட்டுறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை காதில் கேட்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம். சில நேரங்களில் இவா பெருசு அவா பெருசுன்னு கொஞ்சம் சலசலப்பு வரும், அதெல்லாம் விட்டு கொடுத்துரு. இந்த சந்தோஷ நடுவில் இதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிறதுல
ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். வேலை மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஆஃபீஸ் மாற்றம், ஆஃபீஸில் டேபிள் மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் விருச்சிகராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி துணி எடுக்கணும் போய். இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா? நம்ம 2 பேர் போய் ஒரு இது வரைக்கும் இந்த ஒரே நிமிஷம் வந்துட்டேன்னா, அப்போ எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடலாம், போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். பேசிடலாம். அந்த பேசியே அந்த காரியத்தை ஜம்முன்னு சாதிச்சுட்டு வந்துடுது. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு. தம்பி தங்க அவளுக்கு ஏதாவது உதவிகள் செய்வீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது. மனதில் ஒன்று போய் உட்காந்துருச்சுன்னா அதை பற்றியே சிந்தனை. இவா ஏன் இப்படி பேசியிருப்பா, அங்கே நம்மளை பற்றி சொல்லின்னு இருப்பாளோ, நம்ம இப்போ வந்துட்டோம் நம்மளை பற்றி தான் பேசின்னு இருப்பாளோ, அந்த மாதிரி ஒரு யோசனை. இங்கே உட்காந்துருக்க வேறு இடத்துல யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசி, நகைச்சுவையாக பேசி பேசி சிரிச்சுலாம் வயிற்று வலிக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். காலையில் சின்ன சண்டை, அது பெருசாக்கவே வேண்டாம், விட்டு கொடுத்துருங்க, நல்லது தான். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி பிரயாணம் இருக்கும் நிறையா. பாருங்கள், இங்கேயும் அங்கேயுமா டக்குன்னு நண்பர்கள் எங்கேயாவது இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கல இருக்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஓச்சு அப்படின்னு போனால் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு போயிடுவோம். என்னப்பா சொல்லவே இல்லை, அதிர்ச்சியாக. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த விஷயத்தில் கவனம் என்பது, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் கவனம் என்பது தேவை. படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவா சொல்கிறான்னு பெரியவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நீங்கள் போயிடாதீங்க. அவளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன், இவா கூட போகிறேன், இந்த இடத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் டிராஃபிக் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ரைட் ஃபாலோ பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, ஒரு பெரிய முயற்சி எடுக்கும்போது நான் தான் அவருக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னால் டக்குன்னு கோவம் வந்து, அப்போ நான் அப்போ ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறதுல நின்று பேசுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி மற்றவங்களே ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தால் அப்போ நான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன் இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கேட்கும்போது, இல்லைங்க ஒரு இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணால் இந்த பேர் பூரா உங்களை சொன்னால் அப்புறம் நான் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துருக்கும். கும்பராசி என்பர்கள் படிப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களோடு ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. கும்பராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டா சார், உண்மையாகவே நான் சொல்கிறேன், இதுன்னு 10 வேலையை என்கிட்ட நான் என்ன தான் பண்ணுறது, ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, பற்றில எனக்கு கொடுத்துருக்கா பாருங்க. இந்த மாதிரி இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். தெய்வ தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும். முக்கியமான மீட்டிங்லெல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரயாணத்தை பற்றி டிசைட் பண்ணுவேன், வரவுகளை பற்றி டிசைட் பண்ணுவேன். ஒரு காரியத்துக்காக நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வெயிட்டிங் பண்ணுவேன். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி. பழமண்டி வச்சுட்டுருக்கிறவங்க, ஃப்ரூட்ஸ் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஜல்லி இந்த கற்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, அக்வாரியம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தின் அற்புத ரகசியங்களில் இன்றைக்கி அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நல்லது நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்படி உதவி பண்ணுது, நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த செடிகள் இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றணும். இது பண்ணலைன்னா டெய்லி இதை பண்ணி பாருங்கள், ஆரோக்கியம் உங்களுக்கு கூடி வரும். உண்மையாகவே அந்த காலத்தில் ஊசி போடும்போது சொல்லுவாள், அந்த பச்சையாக இருக்காது பாரு, பச்சையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனதை ரொம்ப கூலாக வச்சுக்கும்போது, மனம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உடம்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் யோகாவில் படிக்கும்பொழுது சொன்ன விஷயம், பாடி மைண்ட் சோல், இதை 3ஐயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது.
ஸோ நீங்கள் டெய்லி இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வழக்கம் கண்டிப்பாக இந்த உடல் உபாதைகள் இருக்கிறவங்க இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour அது செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். இல்லை கோயில் விருட்சத்துக்கு பக்கத்தில் போய் உட்காரணும். 2. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும். எப்போ பார்த்தாலும் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செய்து விடுங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸை விட்டுருங்க. இந்த கனெக்டிவிட்டி, அதாவது ஒன்று மூச்சுனால கனெக்டிவிட்டி இருக்குது இல்லையா, இந்த வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் மூச்சுனால கனெக்டிவிட்டி இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா மூச்சு விடுறீங்க. அப்போ எடுத்து வெளில விடும்பொழுது அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ரெண்டாவது உங்களோட பேச்சு. இந்த பேச்சில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு அந்த எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த பேச்சு, இந்த சப்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சப்தத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அதனால் பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக சொல்லுங்கள். நான் ஜெயிச்சிருவேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன், இறைவன் எனக்கு உதவி செய்வார், இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருந்துகிட்ருக்கும். இதைத்தான் மந்திரங்கள் சொல்கிறது, இதுதான் பூஜைகள் சொல்கிறது, இதுதான் எல்லா விஷயங்களும். அப்போது உள்ளிருந்து வரக்கூடிய இந்த சப்தம் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும். அடுத்தது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள். இந்த தான தர்மங்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ். யாராவது வந்தாங்களா ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பிடுங்க. அவர்களுக்கு ஏதேனும் ஹெல்ப்புனா பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நான் இதை பண்ணேன்னு நினைக்காம உங்களுடைய ஒரு குணாதிசயமாக அதை வச்சுக்கோங்களேன். ஒரு குணாதிசயமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய 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 மாற்றம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதை தெய்வத்தின் மூலமாக, உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக, உங்கள் குலதெய்வத்தின் மூலமாக அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு ரிப்ளையாக கர்மா வந்து பூமிரங்க மாதிரி வர்றது, அதுதான் உண்மையும் கூட. அப்பேற்பட்ட அந்த விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப அற்புதமான ரகசியங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.